இன்னைக்கு எபிசோட்ல கதிர் மற்றும் ஞானம் ஜனனியின் கேட்டரிங் நடக்கும் இடத்தில் அராஜகம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் விசாலாட்சி அவர்களை கண்டித்தார். ஆனால் கதிர் கொஞ்சமும் அடங்காமல், இத்தனை நாள் உங்களுக்காகத்தான் அமைதியா இருந்தோம், இனிமேல் சும்மா இருக்க முடியாதுன்னு அம்மாவிடமே எகிரியது வீட்டுக்குள் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ஈஸ்வரி மண்டையை உடைச்சது பத்தாதா? விசாலாட்சி கேட்டதும், பொண்டாட்டிகள் எங்களை விட்டுட்டு போனது பெரிய அவமானம்னு கதிர் கொதிச்சான். இனிமே அவங்களுக்கு விவாகரத்து தான். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்ககிட்டயும் பேச மாட்டோம்னு கதிர் தன் தாயையே மிரட்டினது கொடுமையின் உச்சம். அங்கே நந்தினி அழும்போது ஜனனி சமாதானப்படுத்தினாள். ஆனா நந்தினி சொன்ன வார்த்தை தான் ஹைலைட். நான் கதிரை பிரிஞ்சதுக்காக அழல. இத்தனை வருஷம் அப்படிப்பட்ட ஒரு கேவலமானவனுக்கு மனைவியா வாழ்ந்ததை நினைச்சு அருவருப்பாக இருக்கு. என்னை அவன் அடிமையாதான் வச்சிருந்தான் அன்னு கலங்கினது உருக்கமா இருந்துச்சு. தர்ஷன் இந்த சூழ்நிலையை எப்படி எடுத்துப்பான்கிற பயம் நந்தினிக்கு இருக்கு. அதே சமயம் தர்ஷன் நியாயத்தின் பக்கம் நிக்கிறானா இல்ல தடம் மாறுறானாங்கிறத பொறுத்துதான் என்னோட வாழ்க்கையை முடிவு பண்ணுவேன்னு பார்கவி உறுதியா இருக்கிறது. கதைக்கு புது திருப்பத்தை தரப்போகுது. மருத்துவமனையிலிருந்து ஃபோன் பண்ண ரேணுகா கிட்ட கதிர் 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வரச் சொல்லி மிரட்டினதை ஜனனி சொன்னா. அதை கேட்ட ரேணுகா ஆவேசமாகி, நான் மட்டும் அங்க இருந்திருந்தா விளக்குமாத்திலேயே அடிச்சிருப்பேன்னு சொன்னது அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பை காட்டுச்சு. தனியா மாட்டிக்கிட்ட விசாலாட்சி நினைச்சு ஜனனியும் நந்தினியும் வருத்தப்பட்டாலும் இப்போ சக்தி போனா பிரச்சனை பெருசாகும்னு அமைதியானாங்க. இதுக்கு நடுவுல கேட்டரிங் வேலையை தொடங்கும் இடத்துல அமுதாவோட குடிகார புருஷன் வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிச்சது ஜனனிக்கு புது தலைவலியா மாறியிருக்கு. கதிர் விவாகரத்து மிரட்டலை உண்மையிலேயே செயல்படுத்துவானா? தர்ஷன் அம்மாவின் பக்கம் நிற்பானா அல்லது அப்பாவின் வழியில் செல்வானா? கேட்டரிங் இடத்துல வந்த புது பிரச்சனையை ஜனனி எப்படி சமாளிக்க போறா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.